Good morning students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th லாஸ்ட் யூனிட் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன லெசன், ஆனால் இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு 5 மார்க் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒரு 2 மார்க்கில் ஒரு கொஷினும், 4 மார்க்கில் ஒரு கொஷினும், 1 மார்க்கில் ஒரு கொஷின் கேட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 7 மார்க்ஸ் வரைக்கும் இந்த லெசன்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லெசனுக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சு வந்திருக்கோம். கம்ப்யூட்டர் அப்படின்னா நம்ம விஷுவலைஸ் பண்ணுறது என்ன பண்ணுறோம், ஒரு மானிட்டர், ஒரு சிபியூ இருக்கும், ஒரு மவுஸ் இருக்கும், ஒரு கீபோர்டு இருக்கும், அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டர் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் என்ன, சாஃப்ட்வேர் என்ன, இது எப்படி ஒர்க் பண்ணுது, இது எல்லாமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வரோம், எல்லா இடத்தையும் யூசேஜ் பார்த்துருக்கோம். இப்போ கம்ப்யூட்டர் இப்போ ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், இட் இஸ் ஸ்பீட் அண்ட் ஸ்டோர் டேட்டா. ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணும், நிறைய டேட்டா வந்து ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறோம், ஒரு பேங்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பேங்க்கில் எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அத்தனை பேத்துக்கு நம்ம நோட்டு போட்டு எழுதணும்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எவ்வளோ ஃபைல்ஸ் வைக்கிறதுன்னு பண்ண முடியாது. பட் ஹியர் இட்ஸ் நாட் லைக் தட். ஒரு ஹார்ட் டிஸ்க்குள்ளே, ஒரு லேப்டாப்புக்குள்ளே எல்லாத்தோட டேட்டாவே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இட் ஹாவ் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். நம்ம இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஒரு ஃபைல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, அவுட்புட். The output we get from an application is commonly referred as file. ஒரு ஃபைல் யூஸ் பண்ணுறோம், ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து அவுட்புட் என்னவா வருதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபைல்னு சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 16 கொடுத்துருக்காங்க. இதை பெரும்பாலும் பயன்படுத்திருப்போம். டாக்குங்கிறது டாக் மெயில், வேர்ட் ஃபைல். எக்ஸ்எல்எஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவோம், எக்ஸல் ஃபைல். பிபிடி அப்படிங்கிறது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். பிடிஎஃப் அப்படிங்கிறது போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். பிடிஎஃப்ங்கிறது அன்எடிட்டபிள், அது எடிட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். ஜேபிஜி தெரியும், நம்ம மொபைலில் இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் அதில் எடுப்போம். இபிஎஸ் அப்படிங்கிறது வந்து வெக்டர் ஃபார்மேட்டில் வரும். நம்ம ட்ராயிங், கம்போஸ்டிங், இல்லை ஒரு பிளான் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இபிஎஸ்சில் பண்ணுவாங்க. பிஎஸ்டி அப்படிங்கிறது ஃபோட்டோஷாப் ஃபைல். நம்ம ஸ்டூடியோக்கு போகிறோம், அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே பிஎஸ்டியில் இருக்கும். பிஎன்ஜி அப்படின்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா பிஎன்ஜின்னு சொல்லலாம். நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற ஸ்மைலிஸ் எல்லாமே பிஎன்ஜி தான். ஏன்னா ஸ்மைலிக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்காது, அப்போது அதெல்லாம் பிஎன்ஜின்னு சொல்லலாம். ஜிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் ஒரே ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வைக்கிறது தான் ஜிப், அதை க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏவிஐ வந்து வீடியோ ஃபார்மேட். வேவ் அப்படிங்கிறது வந்து சவுண்ட். டிஎல்எல் அப்படிங்கிறது வந்து செட்டப் ஃபைல் ரன் பண்ணுறது எல்லாமே டிஎல்எல் இருக்கும். டிஎக்ஸ்டி அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டு. இந்த டாக்குமெண்ட்டுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம டைப்பிங் மட்டும் தான் பண்ண முடியும். டாக்குமெண்ட்டுங்கிறது ஜஸ்ட் அப்கிரேடு. இதில் டெக்ஸ்ட் நம்ம டேபிளுக்கான போட்டுக்கலாம், ஒரு இமேஜ் ரெடி பண்ண முடியும். MP3 தெரிஞ்சது, பாட்டு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுறது ஃபைல். HTML அப்படிங்கிறது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. CSS அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லாமே CSSன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் ரன் பண்ணுறதுக்கு பின்னாடி பேக்கெண்டில் நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா CSS ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேரோட அவுட்புட் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வைக்க முடியும். ஒரு ஃபோல்டருக்குள்ளே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் ஃபோல்டர் அப்படிங்கிறது. இந்த ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். இதான் நம்ம டெஸ்க்டாப்னு பார்த்துக்கங்க. டெஸ்க்டாப்பில் நம்ம ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணின உடனே இங்கே நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. இந்த இடத்துல ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோல்டர் வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஃபைல் நேம் வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன வச்சுக்கலாம், 10th சயின்ஸ் அப்படின்னு வைக்கணும். அடிச்சிங்கன்னா ரீநேம் பண்ணியாச்சு. அப்போ இதுதான் அந்த ஃபோல்டர். இதுக்குள்ளே வந்து நம்ம வி கேன் புட் எனி டைப் ஆஃப் ஃபைல்ஸ். இதில் என்ன ஃபைல் வேணால் போட்டுக்கலாம். ஒரு மூவி, ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ, ஒரு டாக்குமெண்ட் ஃபைல், ஒரு பிடிஎஃப் ஃபைல், எது வேணால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இதுக்குள்ளே போட்டு வச்சுக்க முடியும், ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்க முடியும். இதை நம்ம பார்த்துருக்கோம். ரைட் கிளிக் பண்ணுறோம், நியூன்னு வரும், அதில் வந்து ஃபோல்டர் கிளிக் பண்ணி வரும். இப்போ நம்ம எல்லா பீப்புளும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அதுக்கு பேர் லினக்ஸ். விண்டோஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடது. லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ, எல்லாருமே யூஸ் பண்ணலாம், ஃப்ரீ. விண்டோஸ் வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து யூஸ் பண்ண முடியும். சேம் திங், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். ஒரு ட்ராயிங், பெயிண்ட் பண்ணலாம், ஒரு அனிமேஷன் பண்ணலாம், ஸ்ப்ரெட்ஷீட்டு, இது எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது ரெண்டுலேயுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் we are going to see the grid board. கிரிட் போர்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் அப்படின்னா கிளிக் பண்ணால் ஒரு இடத்துல பாப்பப் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணால் அப்படி பாப்பப் ஆகுது. அதுலேருந்து அடுத்த ஃபைல், அடுத்த ஃபைல், இதுமாதிரி ஒவ்வொரு இடத்துக்காக போகிறது தான் நம்ம சொல்கிறோம் கிரிட் வியூன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபைல் ஹவு கேன் வி கிரியேட்
ஃபைல். ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நோட் பேட் கிரியேட் பண்ணுறோம், இல்லாட்டி ஒரு பெயிண்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட் வியூவில் போய் கிரியேட் பண்ண முடியும். ஒரு இடத்துல கிளிக் பண்ண அப்படின்னா ஓப்பன் ஆகும், அப்போ அதில் ஓப்பன் பண்ணி பண்ண முடியும். இப்போ நம்ம சிம்பிளாக பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட்டில் போயிட்டு பெயிண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒன்று இந்த பெயிண்ட் ஃபைல் வந்துடும். இப்போ நீ இந்த இடத்துல ஏதாச்சும் டயக்ராம் வரைகிறோம், ஏதாச்சும் லெட்டர் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டயக்ராம் ஏதாச்சும் வரைகிறோம் அப்படின்னா we can draw anything. ஸோ இது மாதிரி ஒரு டயக்ராம் வரைகிறோம். இந்த டயக்ராம் வந்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது எங்கே சேவ் பண்ண நான் இதில் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கீழே காட்டுறது பாருங்கள், பிஎன்ஜி ஃபார்மேட். ஸோ இதுதான் ஒரு ஃபைல். நான் ஒரு பெயிண்டிங்கிற சாஃப்ட்வேர் எடுத்து ரன் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை சேவ் பண்ணும்போது என்ன ஃபைலாக சேவ் பண்ணுறேன், .pngயாக சேவ் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஒரு ஃபைலோட டெஃபினிஷன். எனி சாஃப்ட்வேர் அதோட அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக இருக்கும். இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபைலை பார்ப்போம். இங்கே இருக்கும் 12 இருக்குது. இது வந்து ஒரு ஜேபிஜி ஃபைல், பக்கத்தில் கொண்டு முடியும் காட்டுது, பிஎன்ஜி ஃபைலாக இருக்கும். இதுதான் ஜிப் ஃபைல், எல்லாமே போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் ஃபைல். ஓகே, தென் இப்போ நம்ம பிக்சர் இது மாதிரிலாம் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு போர்டில் என்னெல்லாம் பண்ண முடியாது, நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர்னால போர்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியாதோ அது எல்லா விஷயமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து கம்ப்யூட்டர் மூலம் பண்ண முடியும். இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு கிங் இருந்தார் அப்படின்னா நம்ம ஆளாளுக்கு ஒரு மாதிரி கற்பனை பண்ணுவோம், தட் ஆல்சோ ஃபைன். பட் இங்கே வந்து ஒரு வீடியோ காட்டும்போது என்ன எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி விஷயத்தை கொண்டு போக முடியும். ஸோ the device which helps explaining concept easily through the pictures is known as visual communication device. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிச்சு, ஒரு படம் காமிச்சு, ஒரு மூவி காமிச்சு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிவைஸ் பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா விஷுவல் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ காட்டலாம், ஒரு ஆடியோ விஷுவல் காட்டலாம், ஒரு டயக்ராம் காட்டலாம், ஒரு அனிமேஷன், மூவி, எனிதிங். ஒரு விஷுவலாக ஒன்று காமிச்சோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு விஷுவல் கம்யூனிகேஷன். இதில் நம்மளுக்கு கொடுத்துக்கு வந்து ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராட்ச் இஸ் அ சாஃப்ட்வேர் யூஸ் டு கிரியேட் அனிமேஷன், கார்ட்டூன்ஸ், கேம்ஸ் ஈஸிலி. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு விஷுவல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷுவல் ப்ரோக்ராம்னால் நம்ம பார்த்துட்டே பண்ணுற மாதிரி இருக்கிறது விஷுவல் ப்ரோக்ராம்ஸ். மித்தபடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் டைப் அடிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் வந்து விஷுவலாக நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஒரு டாய் எடுத்து வைக்கணும்னா அந்த டாயவே அங்கே இருக்கும். நம்ம டாய்னு டைப் பண்ணி இதெல்லாம் எதுவுமே பண்ண நத்திங் டு டைப் எல்லாமே கொண்டு வரது தான். இது எம்ஐடி தான் ஃபஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஒரு ஸ்க்ராட்ச் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு 3 விஷயம் இருக்கும். ஒரு ஸ்டேஜ், ஒரு ஸ்ப்ரைட் அண்ட் ஸ்கிரிப்ட் எடிட்டர். ஸோ இதான் ஸ்டேஜ், இது ஸ்கிரிப்ட் எடிட்டர், இந்த பொம்மை பேர் தான் ஸ்ப்ரைட். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கேட் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள், இதுதான் ஸ்க்ராட்ச். இது கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஓகே, இதுதான் ஸ்ப்ரைட், இது ஸ்டேஜ், இந்த இடத்துக்கு பேர் ஸ்டேஜ், இதுக்கு பேர் ஸ்ப்ரைட். இதுதான் அந்த ஸ்கிரிப்ட் எடிஷன். இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் எடிட்டிங் என்ன ஸ்கிரிப்ட் வேணும் ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சோம்னா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும். 10 கொடுத்தீங்கன்னா இந்த பொம்மை நகருது பாருங்கள். 15 கொடுத்து பார்க்குறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஜஸ்ட் கிளிக் பண்ண அப்படின்னா 15 வரும். இங்கே வச்சுருக்கேன், ஜஸ்ட் மூவ் 50 அப்படின்னு கொடுத்தோன்னா 50 ஸ்டெப்ஸ் நகர ஆரம்பிச்சிடும். ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணுறேன், டேர்ன் கொடுத்தோன்னா இந்த பொம்மை வந்து டேர்ன் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் ஸ்க்ராட்ச். இந்த ஸ்க்ராட்சை பற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரைட்டோட லிஸ்ட் இருக்குது. அப்புறம் ஸ்கிரிப்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருக்கிறதா ஸ்ப்ரைட் லிஸ்ட்டு. இது கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஸ்ப்ரைட் இருக்குன்னு காட்டும். ஆல்ரெடி இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ப்ரைட் வேணும், ஒரு ஒரு பால் வேணுமா, ஒரு பனானா வேணுமா, ஹியூமன் பீயிங் வேணும், எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. நம்ம எது வேணால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்கிரிப்ட் எடிட்டர் ஹேஸ் 3 மெயின். வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் எடிட்டர்? ஸ்கிரிப்ட் ஏரியா, பிளாக் மெனு, பிளாக் பேலட். இந்த ஸ்கிரிப்ட் ஏரியா, இந்த இடத்துல தான் நம்ம ஸ்கிரிப்ட் போடுறோம். இந்த ஸ்கிரிப்ட் ஏரியா, இந்த பிளாக் மெனுஸ் அண்ட் பிளாக் பேலட். இது மேலே இருக்குது பிளாக் மெனு, பிளாக் பேலட். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்ப்ரைட்டை நகர வைக்கிறது, இது எல்லாமே இதில் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பிளாக் பேலட் அண்ட் ஸ்கிரிப்ட் ஏரியா. இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சோம்னா இது நகர ஆரம்பிக்கும். இந்த ஸ்ப்ரைட் வேண்டாம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்ப்ரைட் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்ப்ரைட் நம்ம மூவ் பண்ண வைக்கிறது, நகர வைக்கிறது, பேச வைக்கிறது எல்லாமே என்ன பண்ண முடியும்னா இந்த ஸ்ப்ரைட் வச்சு பண்ணலாம். எப்போ நம்ம ஸ்ப்ரைட் எடுத்து யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட் இதுதான் கொடுக்கணும். வென்
ஃப்ளாக் இஸ் கிளிக்கிங், இந்த ஃப்ளாக் இருக்குது, இந்த ஃப்ளாக் கிளிக் பண்ணால் தான் இது நகரணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஒரு ஈவெண்ட் கொடுக்குறோம், அதாவது ஃப்ளாக் எடுத்து கிளிக் பண்ணுறோம், கோ டு ஒரு பொசிஷன் கொடுக்குறோம், மூவ் 100 ஸ்டெப்ஸ் கொடுக்குறோம். அப்போ ஒரு 100 ஸ்டெப் மூவ் பண்ண சொல்கிறோம். ஒரு சவுண்டு, ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரைட்டுக்கு வந்து ஒரு சவுண்டு கொடுக்கலாம். நம்ம என்ன சவுண்டு கொடுக்குறோமோ அந்த சவுண்டு பேசும். இப்போ நீங்கள் பேசி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அந்த இது வந்து பேசி காட்டும். இல்லாட்டி அவங்க டிஃபால்ட்டாக சில சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கூட நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ எனி ஸ்ப்ரைட் யூ கேன் டேக். ஓகே, இந்த ஸ்ப்ரைட்டு ஃபஸ்ட் இந்த ஃப்ளாக் எடுத்து வச்சுக்கிறேன். சேம் திங் இந்த மோஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா மூவ், தென் லுக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சே ஹலோ. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுது. ஒரு 15 கொடுக்குறேன், நீங்கள் 50 கொடுத்துட்டு இதை கொடுத்தேன் அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொல்லுது. இது கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பேக்ரவுண்டு இருக்கும். ஸோ நமக்கு ஓகே, இப்போது இதே தான். இது அந்த காஸ்டியூம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், மூவ் பண்ண வைக்கிறது, கலர் மாற்றுறது, இது எல்லாமே இங்கே பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா சே ஹலோன்னு சொல்லுது. இவ்வளோ தான் ஸ்க்ராட்சை பொறுத்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸ்டேஜ், ஒரு ஸ்ப்ரைட் இருக்குது, கீழே வந்து ஸ்ப்ரைட் பேலட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரைட்டில் எல்லாமே எடுத்துக்கலாம். இது ஸ்கிரிப்ட் பேலட், ஸ்கிரிப்ட் இதை பார்த்தீங்கன்னாவே இந்த ஸ்ப்ரைட் இந்த ஸ்க்ராட்ச் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ நம்ம ஹலோன்னு கொடுத்தோம்னா ஹலோன்னு சொல்லும். தட்ஸ் ஆல். இந்த லெசனை பொறுத்து ரொம்ப எளிமையாக நீங்கள் மார்க் வாங்கிட முடியும். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிரிப்ட் வாட் ஆர் 3 பார்ட்ஸ், சேம் திங் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த லெசன்லேருந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் மார்க் வாங்கிக்க முடியும். ஐ ஹோப் இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஒரு 3-4 பக்கம் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் 4 to 5 மார்க்குக்கு மேலே இந்த லெசனில் எடுக்க முடியும். தேங்க்யூ.